6/3/1967 அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியில் அவர் முதல்வராக உட்கார்ந்தார். தமிழகம் எழுந்தது. இதை யாராலையும் மறுக்க முடியாது. சங்கிப்பாயல்கள் இன்னைய வரலையும் திராவிட மாடல்லாம் கலண்டு போகிறதுக்கும் அல்லண்டு போகிறதுக்கும் அவனுங்க கதறதுக்கு மிக முக்கிய காரணம் அண்ணா அவர்களுடைய இருமொழி கொள்கை தான். அதில் சமீபத்தில் ஒரு டிபேட், ராஜீவ்காந்தி, மதிவதனி இவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ இன்னொருத்தர் சங்கி சார்பாக பேசுகிறாரு. அவர் அந்த இருமொழி கொள்கையை எடுத்துகிட்டு வரும்போது ஸ்டேட் எல்லாருமே ஆதரிச்சாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜாக ஹிந்தியை எடுத்துகிட்டு வந்தாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜாக ஒரு ஹிந்தி வேணும்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னும் போது அவர் அந்த இடத்த கடக்கிறதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும்போது ராஜீவ்காந்தி ஒரு விஷயம் சொல்லுவார். எல்லா ஸ்டேட்டும் அஃபிஷியலுக்காக அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் தமிழகம் அதில் 2வது பிரிவில் விலக்கு கேட்டிருக்கும் பாருங்கள். அதற்கு அடிப்படையாக இருந்தவர் அண்ணாதுரை அவர்கள் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே நகரவே முடியாத அளவுக்கு ஆப்புகளை மிக சரியாக வச்சுட்டு போனவர் அவர் தான்.